ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேரக்டரால் எப்படி ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் மூவியில் சக்ஸஸாக இருக்க முடியுது. அப்படி சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்னென்ன டேலண்ட்லாம் தேவை அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எக்ஸிஸ்டிங்காக இருக்க டேரக்டர்ஸோட டேலண்ட்டை நம்ம பார்த்து என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு தேவை, எப்படிலாம் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃபியூ டேரக்டர்ஸ் ப்ளஸ் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபியூ டேரக்டர் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டர் எப்பயுமே என்னென்ன விஷயங்கள்லாம் கீப்பப் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங், ஸ்ட்ராங்கான ஸ்டோரி டெல்லிங் தேவை ஒரு டேரக்டருக்கு. என்ன ஸ்டோரி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது, அதேமாதிரி கிளியர் விஷன், வாட் ஐ வில் பி கோயிங் டு டேக் இன் திஸ் மூவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். அதே மாதிரி டெக்னிக்கல் டீமோட எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறவங்கள டெக்னிக்கல் ஃபேக்டராக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கொலாபரேஷன் வித் மெனி டீம்ஸ். ஸோ ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ண போகிறாருன்னா ஒரு சிங்கர் கூட, மியூசிஷியன்ஸ் கூட, எடிட்டர் கூட, கேமராமேன் கூட, விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் கூட, டிஏ பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஒரு டேரக்டரோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஸோ எல்லா கூடயும் நம்ம ஒரு ராப்போர்ட் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக கன்சிஸ்டன்சி அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஒர்க்கில் நம்ம எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக மணிரத்னம் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அவரோட புக்கில் சொல்லியிருக்காரு, ஒரு டேரக்டர் ஹி கேன் பி திங்கிங் லைக் சயின்டிஸ்ட், டாக்டர், இன்ஜினியர், பிஸ்னஸ்மேன். ஸோ இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய பெரிய பொறுப்பில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற பர்சன்ஸ் மாதிரியே ஒரு டேரக்டர் திங்க் பண்ண ஆரம்பித்தா தான் நம்ம எப்பயுமே ஒரு லாங் டேர்மில் படம் எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். நம்மளோட படங்கள் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி, மெயினாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆடியன்ஸ் நம்மளோட படங்கள் பிடிக்கிற மாதிரி, ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட படம் எடுக்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். இது பார்த்திங்கன்னா, நான் இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 25 ஃபிலிம்ஸ்க்கு மேலே எடுத்த டேரக்டர்ஸ் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க 2 டேரக்டர் நான் யாரை சொல்லுவேன்னா, ஒன்று சுந்தர் சி சார் சொல்லுவேன், இன்னொன்று மணிரத்னம் சார் சொல்லுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 25 ஃபிலிம்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 35 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இன்றைக்கும் அவங்களால ஸோ எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு படம் சக்ஸஸ் ஆகும், ஃப்ளாப் ஆகும், அது வேறு விஷயம். பட் இன்றைக்கும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 படம் ஃப்ளாப் ஆகும், இன்னொரு படம் ஹிட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நான் யாரை சொல்லுவேன்னா, மார்ட்டின் ஸ்கார்சேசி சார் சொல்லுவேன். இன்னொருத்தர் வூடி ஆலன் சாருக்கு 87 இயர்ஸு, மார்ட்டின் ஸ்கார்சேசி சாருக்கு வயசு 83. இன்றைக்கும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக 2022 வூடி ஆலனோட படம் வந்துச்சு, 2023 மார்ட்டின் ஸ்கார்சேசியோட படம் வந்துச்சு. ஸோ இன்றைக்கும் அதை ஆடியன்ஸும் ரொம்ப விரும்பி போய் பார்க்குற அளவுக்கு அவங்க படம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏஜ் ஃபேக்டருங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஒரு டேரக்டருக்கு. நீங்கள் அஸ் அ டேரக்டராக ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் எத்தனை படம் வேணால் எடுக்க முடியும், எத்தனை வருஷத்துக்கு டில் த எண்ட் யுவர் லைஃப் டெத் பெட் போகிற வரைக்கும் கூட உங்களால் படம் எடுக்க முடியும். அதுக்கு உதாரணம் மணிவண்ணன் சாரும் ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா அவர் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கூட கடைசி அமைதிப்படட்டுன்னு ஒரு படம் எடுத்தார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் மேக்கர் இன் தமிழ் சினிமான்னு அவரையும் சொல்கிறேன். ஸோ ஸ்டோரி டெல்லிங் சொல்கிறேன் இல்லையா, ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சப்ஜெக்டை கூட ஒரு கண்டென்ட்டை கூட நீங்கள் ஸ்டோரியாக மேக் பண்ணலாம். அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே ரைட் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே எடுக்க முடியும். பட் அந்த ஸ்டோரி இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு மேட்சாக இருக்குதா, அந்த ஆடியன்ஸோட அந்த ஸ்டோரி சிங்க் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் எப்பயுமே ரிலேட் பண்ணி பார்க்க தெரியணும். ஸோ இதுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆடியன்ஸ். ஸோ பீப்புளுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டோரியை எடுத்துட்டிங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி எடுத்துட்டிங்க, ப்ளஸ் அதேமாதிரி கிளியர் விஷன் இருக்கணும். இந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்க போகுது, இதோட மிட் பாயிண்ட் என்ன, அதோட எண்ட் என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் ப்ளேயில் டீட்டெயில்டாக இருக்கும். பட் இருந்தாலும் அதே மாதிரி இந்த படத்தை நான் எங்கெங்கெல்லாம் எடுக்க போகிறேன், எப்படிலாம் எடுக்க போகிறேன், என்ன மாதிரி டீம் கூட இதை கொலாபரேட் பண்ணி எடுக்க போகிறேன், டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் டெக்னிக்கலாக இந்த டீம் இந்த மூவிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை. ஸோ கேமராமேன் கூட அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ சூப்பராக விசுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசர் இருந்தால் அதை நீங்கள் இது இன்க்ளூட் பண்ணி அவங்க கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணி, ஸோ என்ன மாதிரி இப்போ க்ரீன் மேட் எஃபெக்ட்ஸில் நீங்கள் மூவி எடுக்க போகிறீங்களா, இல்லை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, லைவ் வாய்ஸில் போகிறீங்களா, இதெல்லாமே ஒரு டேரக்டர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி மூவிக்கு அதே மாதிரி புது கேமரா உள்ளே வந்திருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் சீன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த சீனை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான கேமரா வந்திருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஈவன் சம்டைம்ஸ் நம்ம கேமராமேனுக்கு அது தெரியாமல் இருந்தால் கூட இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை எடுக்கலாம் அப்படிங்கிறது டேரக்டர்ஸ் கேன் சஜஸ்ட் டு கேமராமேனுக்கு சொல்லலாம்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் மணிரத்னம் சார் வந்து இப்போ தக் லைஃப் படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து பால்டப்பா யங் ரேப்பர் வந்து அவர் ஒரு சாங் லிரிக் பண்ணி ஆட் பண்ணியிருப்பார், ரைட் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஒரு ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிக்கிறது, அதுக்கு தான் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறது. ஒரு டைரக்டருக்கு அது தெரிஞ்சாகணும். ஸோ இந்த மாதிரி சாங்லாம் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ அந்த மாதிரி பர்சனாக கூட கொலாபரேட் பண்ணி ஒரு சாங் மேக் பண்ணுறது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து 7 நிமிஷம்லாம் ஒரு சாங் வந்துருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் சாங்கு நிறைய சாங் வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் சாங்லாம் இருந்திருக்கு. இளையராஜா சார் சாங்கோட 7 நிமிஷம் சாங்லாம் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அதே மணிரத்னம் சார் தக் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாங்கும் வந்து 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ இது தக் லைஃப் வந்து படம் சக்ஸஸ் ஆகலை. பட் இன்றைக்கி அந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஓடிடியில் பார்க்கும்போது பிடிச்சிது. பட் அது ஆடியன்ஸ் பல்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ அனிருத் சார் போட நிறைய படம் பார்த்திங்கன்னா நிறைய சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் மேக்ஸிமம் 3.3 செகண்ட்ஸில் வந்து சாங் முடிஞ்சிருது. ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து 5 நிமிஷம் 6 நிமிஷம்லாம் உட்காந்து கேட்குற அளவுக்கு சாங் கேட்குற அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து பொறுமை இல்லை. ஏன்னா ஷார்ட்ஸ் பார்த்து இன்றைக்கி ஆடியன்ஸோட மென்டாலிட்டி வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்ததாக என்ன விஷயம் உங்களுக்கு தேவைன்னா லீடர்ஷிப். ஸோ அந்த கமாண்டிங் பவர் வந்து தேவை. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கமாண்டிங்னா எல்லாத்தையும் கெட்ட வார்த்தையில் திட்டணும், எல்லாத்தையும் போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற மீனிங்கே கிடையாது. ஸோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட எந்த மாதிரி ஒர்க் வாங்கணுங்கிறது அது ஒரு டாக்டிக்ஸ் தானே. ஸோ உங்களுக்கு தேவை, நீங்கள் தான் படம் எடுக்க போகிறீங்க, எந்த மாதிரி அவுட்புட் வரும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். இது ஆன் ஸ்க்ரீனில் இப்படி தான் நம்ம கொண்டு வரணுங்கிற விஷுவல் திங்கிங் வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கூட வேலை பார்க்குற கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர், ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் இருக்க லைட் மேனு, ஸோ ஒவ்வொரு இது கேட்ஜெட்ஸ் ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாரும் கூடயும் நீங்கள் வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ், இந்த மாதிரி டோனு இந்த இதில் வேணும் அப்படிங்கிற. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான விஷன் இருந்து ஒரு லீடர்ஷிப்போட நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்களே ஏனோ தானோன்னு இருந்து அப்படிங்கன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களோட விஷன் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வராது. ஸோ லீடர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு பெரிய படம், ஒரு நார்மல் ஒரு சின்ன படம் எடுத்திங்கன்னா ஒரு செட்டில் குறைஞ்சது 50 பேர் இருப்பாங்க. ஸோ 50 பேர்கிட்ட இருந்து நீங்கள் அந்த ஒரு சீன் எடுக்கும்போது அதை ஒரு கமாண்டிங் பவரோடு இருக்கணும். கெட்ட வார்த்தை பேசணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் யாருக்கிட்டையும் ரூடாக பிஹேவ் பண்ண அவசியம் இல்லை. பட் அந்த லீடர்ஷிப் வேணும். ஸோ அது நீங்கள் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா பின் ட்ராப் சைலண்டாக இருக்கும். அப்போ தான் உங்களால் வந்து ஒரு நீங்கள் நினச்சதை உங்கள் விஷுவலாக நீங்கள் பார்க்க முடியும், எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. சில டேரக்டர்ஸ் அடிச்சே கூட அடிச்சிடுவாங்க. ஏதாவது கையில் கிடைக்கிறது அடிச்சு கூட பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் நியூஸ் பார்த்துருக்கேன். பட் சில டேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டான ஒரு பொலைட்டான வேலை ப்ளஸ் ஒரு ஆர்டரிங் இதில் வந்து கரெக்டாக அந்த ஒர்க்கை கிராப் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி தான் தேவை. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கூட அகைன் டெக்னீஷியன்ஸ் வந்து திரும்ப வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணாங்க. அவர் சார் படமாக போனால் நல்ல ஒரு கிளியரான மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணுவார். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கூட இவர் கூட ஈஸியாக கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்பயுமே ரூடாக இருக்கீங்க, எப்பயும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறீங்க அப்படின்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு டெக்னீஷியன்ஸ் வந்து தே வில் நாட் பி ரெடி. ஸோ இந்த லீடர்ஷிப் விஷயம் ரொம்ப 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 முக்கியம். இது ஆஸ் அ டேரக்டராக நீங்கள் எப்பயுமே டில் த எண்ட் வந்து யூ ஹவ் டு ஃபாலோ இன் யுவர் மூவி டைரக்ஷன். ஸோ ஆஸ் அ டேரக்டராக வந்து யூ ஹவ் டு பி திங்கிங் லைக் எ பிஸ்னஸ் மேன். ஸோ பிஸ்னஸ் மேன் என்ன சொல்கிறேன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆடியன்ஸ் பல்ஸ், அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் ஆடியன்ஸ் எந்த மாதிரி விஷயங்களை லைக் பண்ணுறாங்க, ஸோ எந்த மாதிரி எடிட்டிங் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க, எந்த மாதிரி மியூசிக் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து யூ ஹவ் டு கொலாபரேட் வித் இன் யுவர் மூவிஸ். ஸோ நீங்கள் ஒரு மாடர்ன் மூவி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஆடியன்ஸ் பல்ஸ் தெரியாமல் நீங்கள் எப்போயோ ஒரு 70s 80s வரக்கூடிய அந்த பேக்ட்ராப்பில் வரக்கூடிய டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள், அந்த மாதிரி எடிட்டிங், அந்த மாதிரி மியூசிக்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ் டெஃபினெட்லி வில் பி கெட்டிங் போர்ட் இன் யுவர் மூவி ஆன் த ஸ்க்ரீன். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆடியன்ஸ் பல்ஸ், அதான் சொல்கிறது, ஆடியன்ஸ் பல்ஸ் வந்து இன்றைக்கி பீப்புள் என்ன லைக் பண்ணுறாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு டேரக்டர் வந்து ஒரு க்ரியேட்டிவான பர்சன் வந்து நான் வந்து ஒரு லூட்டைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா பழமைவாதியாக கூட இருக்கலாம், நீங்கள் பர்சனல் லைஃப்பில் பழமைவாதியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி படம் எடுக்கும்போது ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்ச பர்சனாக இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம் ஃபார் என்ன சொல்ல கிவிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி கொடுக்குறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்களும் ஈவன் நானும் மணிரத்னம் சார் மாதிரி
ஒரு லாங் டேர்மில் மிகப்பெரிய சக்ஸஸ் மூவி கொடுத்துக்கிட்டே நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்ருக்கலாம். ஒரு டேரக்டர் வந்து எதாவது கீப்பப் பண்ண வேண்டியது இது எல்லாமே நம்ம எக்ஸிஸ்டிங்காக இருக்க டேரக்டர்ஸை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ நம்மளும் அதெல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோ இதோட முடியுது. பாய்.